வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டண்ட் கிராம உதவியாளர் அந்த இதுக்கு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகணும். ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான மார்க்குகள் போட்டுருவாங்க. ஸோ நமக்கு மார்க் போடும்போது நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு போயிருந்தோம்னா தான் மற்றவங்களோட நம்ம கொஞ்சம் மார்க் அதிகமாக எடுக்க முடியும். ஏன்னா எல்லாருமே எம்எஸ்சி, எம்காம், பிகாம் அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாருமே மேக்ஸிமம் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, சொந்த ஊராக இருப்பாங்க. ஸோ யாருக்குமே மார்க்கெல்லாம் குறைக்க முடியாது. ஸோ இன்டர்வியூவில் மட்டும்தான் அவங்க மார்க்கு குறைக்க கூட போட முடியும். ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா படித்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ அதில் எந்த மாதிரியான ட்ரிக்கி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறத தான் இப்போ தொகுத்து நாங்கள் தரப்போகிறோம். ஒரு 5 கேள்வியாக அப்பப்போ நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஒரு 5 கேள்வி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இனாம் நிலங்கள் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். இனாம்னாலே நமக்கு தெரியும் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி. ஸோ எந்தெந்த மாதிரியான ஃப்ரீயான நிலங்கள் கவர்மெண்ட் சைட்லேருந்து தராங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன், 7598401009. இதுக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு ஹாய் அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்பிச்சிட்டு வில்லேஜ் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் மட்டும் அனுப்புங்க. நாங்கள் ஜிபே, ஃபோன்பே நம்பர் அனுப்புவோம். ஒரு 100 rupees பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் இந்த இனாம் நிலங்கள் அதனுடைய வகைகளை பற்றி தெரிஞ்சுக்கங்க. இனாம் நிலங்கள்னால் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடியது அப்படிங்கிற நம்ம சொல்லிட்டோம். அது ஒரு 7 வகையான இனாம் நிலங்கள் இருக்குது. அது தேவதாயம், தர்மதாயம், தசபந்தம், காவல் ஊழியம், சொந்தம், கிராம ஊழியம், கிராம கைவினைஞர் இனாம் நிலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 7 வகையான இனாம் நிலங்கள் இருக்குது. சரிங்களா? இது ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியான மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தேவதாயம் அப்படின்னா என்ன, தர்மதாயம்னா என்னன்னு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த கைவினைஞர்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே இந்த மெட்டீரியலில் இருக்கும். நம்ம அடுத்தடுத்த கிளாஸஸில் அது என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ டைம் டியூரேஷனுக்காக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள முடிக்கணுங்கிறதுக்காக இந்த 7 வகையான இனாம் நிலங்கள் இருக்குங்கிறத மட்டும் இப்போ தெரிஞ்சுக்குங்க. மீதி ஒவ்வொன்றா நம்ம அடுத்து பார்ப்போம். சரிங்களா? அதே மாதிரியே இன்னும் அதிகமாக அவங்க கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது யாருடைய காலத்தில் வந்துச்சு, அதை நம்ம எப்படி நம்ம பார்க்குறோம் அப்படின்லாம் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபஸ்ட்டு திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் பிறந்துட்டாருன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிறத விட ஒரு 31 வருஷம் கூட்டுவோம். இப்போ 2025னா ப்ளஸ் ஒரு 31 அப்படின்னு சொல்லி கூட்டுவோம். அது தமிழில் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரியே பசலி ஆண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது பசலி ஆண்டு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்கிறத விட ஒரு 590 வருஷத்தை நம்ம கூட்டணும். 590 அல்லது 593 வருஷத்தை இப்போ நம்ம கூட்டணும். சரிங்களா? அதான் பசலி ஆண்டு அப்படிங்கிறது. இது முகலாயர் காலத்தில் வந்திருக்கு. இப்போ 2025 நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ 593 வருஷத்தை நம்ம கூட்டிக்கிட்டோம் அப்படின்னோம்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த பசலி ஆண்டு தெரிஞ்சிடும். சரிங்களா? இது யாருடைய காலத்துலன்னு கேட்டாங்கன்னா முகலாயர் காலம். எப்போ அந்த பசலி ஆண்டு தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1432 தான் இந்த பசலி ஆண்டு அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரியே இப்போ இருக்கிறதோடைய 1432 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ முகலாய பேரரசர் யாருடைய காலத்தில் இந்த பசலி ஆண்டு தொடங்கினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1591வது வருஷம் முகலாய பேரரசர் அக்பர் காலத்தில் தான் இந்த பசலி ஆண்டை ஜூலை மாதம் 12ஆம் தேதி தொடங்கியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு வருஷமே ஜூலை மாதம் அந்த பசலி ஆண்டு ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு ஜனவரி மாதம் எப்படி ஆங்கில புத்தாண்டு, அது ஏப்ரல் மாதம் நமக்கு தமிழ் புத்தாண்டு வருதோ அதே மாதிரி பசலி ஆண்டுங்கிறது ஜூலை மாதம். இப்போ டபசல் பயிர்கள் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே வச்சிருந்து அறுவடை பண்ணக்கூடிய பயிர்களை டபசல் பயிர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த நெல்லெல்லாம் 3 மாதத்தில் அறுத்துருவாங்க. ஆனால் கரும்பு அறுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும், வாழை அறுக்கிறதுக்கு 1 வருஷம் ஆகும். ஸோ இந்த மாதிரி 1 வருஷம் வெயிட் பண்ணி அறுக்கக்கூடிய பயிர்கள் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபசல் பயிர்கள்னு சொல்லுவாங்க. பசலி ஆண்டுங்கிறது இப்போ இருக்கிறத விட 1432 வருஷம் முன்னாடி இருக்கிறது. அதாவது 1591 ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம எப்பயுமே இப்போ இருக்கிறத விட ஒரு 1432 வருஷத்தை கூட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அல்லது இப்போ இருக்கிறத விட ஒரு 500 வருஷத்தை கூட்டிக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கிறது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? அடுத்து ஆயக்கட்டு நிலங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆயக்கட்டு நிலங்கள்னா என்ன அப்படின்னா அணைகள் அல்லது ஆறுகளில் இருந்து நீர்ப்பாசன வசதி பெறக்கூடிய நிலங்கள் தான் ஆயக்கட்டு நிலங்கள்.
சரிங்களா? ஸோ இந்த 5 கேள்விக்கு மட்டும் இப்போ ஆன்சர் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து ஒவ்வொன்றா நம்ம இனாம் நிலங்களுடைய வகைகள், இந்த 7 வகைகள் பார்த்தோம் இல்லையா, அது என்னங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது 7 வகையான இனாம் நிலங்கள் இருக்குது. பசலி ஆண்டுன்னு ஒன்று இருக்குது, அது ஜூலை 12ஆம் தேதி தொடங்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா இது முகலாயர் காலத்தில் 1591 ஆரம்பிக்கப்பட்டது. டபசல் பயிர்கள்னால் 1 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியது. ஆயக்கட்டு நிலங்கள்னால் அணைகள் அல்லது ஆயக்கட்டு, அதாவது அணைக்கட்டிலிருந்து ஆறுகள் அணைக்கட்டுகள்லேருந்து விவசாயம் பண்ணக்கூடியது. ஸோ இந்த 5க்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இந்த மெட்டீரியல் வேணும்னு நினச்சிங்கன்னா திருப்பியும் சொல்கிறேன், 7598401009 மேலே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்ன்னு சொல்லிவிட்டு வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுன்னு அனுப்புங்க, வந்துடும் உங்களுக்கு. பாய்.